ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோனாக்கா, ஊட்டியில் உள்ள த்ரெட் கார்டனுக்கு தான் வந்திருக்கிறோம். இது யூனிக் வேர்ல்டு ரெக்கார்டான கார்டனுங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு த்ரெட்டை வச்சு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னாக்கா, போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு கைடு இருப்பார். அவர்கிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். பார்க்குறது வந்து ஒரு எம்ப்ராய்டரிங் கார்டன். இது இங்கே இருக்கிற பூக்கள், புல், பாச, தாமரப்பூ உட்பட எல்லாமே நூலால் பண்ணியிருக்காங்க. 6 கோடி மீட்டர் நூல் யூஸ் பண்ணி 12 வருஷமா 50 லேடியாட்டு ஸ்ட்ரெயினிங் கொடுத்து பண்ணியிருக்கார் மிஸ்டர் ஆண்டனி ஜோசப்ன்றவர். அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷர்ட் காலரில் உள்ளே வரும் கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேன்வாஸை வந்து பூ ஷேப்பில் எல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே நூல் சுற்றியிருக்காங்க. இந்த கார்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஷினும் ஊசி எதுவும் பண்ணாமல் வெறும் கையாலே பண்ணியிருக்காங்க. பாறைக்கு மேலே இருக்க பாசை, தாமரப்பூ, புல் உட்படக்கூடிய எல்லாமே நூலால் தான். எங்கள் கார்டன் வந்து உலக சாதனையான இடத்துல இருந்துச்சு. யூனிக் வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு பூ பண்ணுறதுக்கு ஒரு நாள், இந்த கார்டன் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்து 12 வருஷத்துக்கு வெறும் கையாலேயே பண்ணியிருக்காங்க. மிஷினோ ஊசி எதுவும் உபயோகம் பண்ணாமல் வெறும் கையாலே. பாறைக்கு மேலே இருக்க பாசை, தாமரப்பூ, புல் உட்படக்கூடிய எல்லாமே நூலால் தான். 12 வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சார். இது த்ரெட்ன்றீங்க இல்லைங்களா? திக்னஸாக எப்படி வருது இந்த அளவுக்கு? பேசிக் வந்து ஷர்ட் காலருக்குள்ளே இருக்க கேன்வாஸ், அந்த கேன்வாஸை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூவை வாங்கி பார்த்தோன்னாக்கா அது த்ரெட்டில் செஞ்சதா அப்படின்றதே தெரியல. அதே மாதிரி நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல்னு தெரியாத அளவுக்கு வந்துட்டு நேச்சராக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கிட்டக்க அது பார்க்கும்போது தான் வந்துட்டு அது ஆர்டிஃபிஷியல்ன்றதே தெரியுது. அதே மாதிரி அது தொட்டு பார்க்கும்போது இது த்ரெட்டில் செஞ்சதா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு திக்னஸாக நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு பூக்கள் எல்லாமே இவங்க வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பொறுமை பாருங்கள். நம்ம வந்துட்டு பார்க்குறது எல்லாமே ஈஸியாக பார்த்துட்டு ஈஸியாக கடந்துட்டு போயிடுறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக ஒரு நாள் ஒரு பூ எடுத்து செஞ்சு அதே மாதிரி 12 வருஷம் இந்த கார்டனை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறாருனாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? நினச்சாலே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஈஸியாக வந்துட்டு எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் வந்துட்டு ஈஸியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க்கை அந்தந்த இடத்தாண்ட நின்று பார்த்தா தாங்க உண்மையாக ரியாலிட்டியாக வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது வந்து தோடாஸ்லாம் வந்துட்டு இருக்கிற வீடுங்க வந்துட்டு இது போல் தாங்க. அதே மாதிரி இங்கே நீலக்குறிஞ்சி மலர் அது பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். ஊட்டி, மூணார், கொடைக்கானல் இந்த 3 இடத்துல தான் பூக்கும். அந்த பூக்களையே இவங்க வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவராக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா இந்த ஊட்டியில் இது வந்துட்டு பூக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா ப்ளூ மவுண்டன்ற பேரே வந்துட்டு உருவாகி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே நீளமாக இருக்குமா அந்த பூ பூக்கிறப்போ பார்த்திங்கனாக்கா. அதை நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குளம் இது போலலாம் உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்துட்டு தாமரை, அல்லின்ட்டு உருவாக்கியிருக்காங்க. அதையும் பார்த்திங்கனாக்கா ரியலாக வந்துட்டு அந்த பாசையை கூட வந்துட்டு இவங்க த்ரெட்லேயே தான் உருவாக்கியிருக்கிறாங்கன்னும் போது ரொம்ப வந்துட்டு பிரமிப்பாக இருக்குங்க. எவ்வளோ பொறுமை இருக்குண்ணா உங்களுக்கு. நம்மளுக்கு இந்த அளவுக்குலாம் பொறுமை இருக்குமான்றதே தெரியாது. நம்மளுக்கு சின்ன ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் பொறுமையாக இருக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து ஒரு கார்டனை வந்துட்டு 12 வருஷமாக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உருவாக்கியிருக்கிறாருனாக்கா உண்மையிலே இது கின்னஸ் ரெக்கார்ட் தானுங்க. எந்த மாதிரி ஒரு பிளானிங் இருந்துச்சுனாக்கா 12 வருஷம் பொறுமையாக இருந்து ஒரு நீடில் இல்லாமல் ஒரு மிஷின் இல்லாமல் நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கார்டனை அவர் உருவாக்கியிருக்காருனாக்கா அவருடைய பொறுமைக்கே ஒரு சல்யூட்டுங்க. மற்றவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை ஈஸியாக கடந்துட்டு போயிடாமல் கண்டிப்பாக அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்காகனாச்சும் இந்த கார்டனை வந்துட்டு எல்லாரும் விசிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 ஊட்டிக்கான ட்ரிப்கான விளாக் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு டீ ஆயிலுக்கான விலாகும் நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பூக்கள் வந்துட்டு சேல்க்காக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.